தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூடாரம் காலியானது. திமுக கூடாரம் காலியானது. எடப்பாடி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூடாரம் காலியானது. எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கோவை கொங்கு மண்டலம். கோவையில் உள்ள 10 தொகுதிகளையும் வெற்றி பெற திமுக களமிறங்கியுள்ளது. செந்தில் பாலாஜியை களமிறக்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில் கோவையில் திமுக உறுப்பினர்கள் படிப்படியாக விலகி அதிமுகவில் இணைந்து வருகிறார்கள். கோவை கவுன்சிலர்கள் ராஜலட்சுமி, ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட செயலாளரின் நெருங்கிய உறவினர் கருணாநிதி ஆகியோர் அதிரடியாக திமுகவிலிருந்து விலகினர். அவர்கள் எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்து கொண்டனர். செந்தில் பாலாஜியை களமிறக்கியுள்ளதால் அதிருப்தியுற்ற திமுக நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள். கொங்கு மண்டலத்தில் திமுக பலம் பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது தற்பொழுது பலவீனமடைய தொடங்கிவிட்டது. தேர்தல் முடிந்த பிறகு கூட திமுகவிலிருந்து பலர் வெளியேறி வருகிறார்கள். தற்பொழுது கோவையில் திமுக காலியாகிவிட்டது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கோவை திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்து வருகிறார்கள். கடந்த முறை கொங்கு மண்டலத்தில் 10க்கு 9 தொகுதிகளை வெற்றி பெற்ற அதிமுக இந்த முறை 10 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு இந்த முறை பலத்த அடி உள்ளது என்று கூறப்படுகிறது.